அண்மை செய்தி. தமிழகத்தில் 42 அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கட்சியை பதிவு செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிடவில்லை என கூறி பதிவை ரத்து செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். 42 அரசியல் கட்சிகளின் பதிவை தமிழகத்துல தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் என்னென்ன? தர்ஷினி வணக்கம். தமிழகத்தில் பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பல்வேறு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இயங்கி வருகின்றன. அவற்றில் பதிவு செய்த சில கட்சிகளுடைய அந்த அங்கீகாரத்தை அல்லது அந்த பதிவை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது இந்தியாவை எடுத்துக்கொள்ளும் போது ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கின்றன. நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் நாம் பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கின்றன. இது போல இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருப்பது பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அவர்களை கண்காணிப்பது, அவர்களுடைய கணக்கு வழக்குகளை ஆராய்வது உள்ளிட்ட பல சிக்கல்கள் இருப்பது. எனவே அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்காக அவ்வப்போது தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளை விதித்து அவை உண்மையிலேயே அரசியல் கட்சிகள் தானா, அவை உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அல்லது அரசியல் காரணங்களுக்காகத்தான் அந்த கட்சிகள் செயல்படுகின்றனவா என்று அவற்றை சரிபார்ப்பது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே 6 ஆண்டுகள், அந்த 6 ஆண்டுகளில் குறைந்தது ஒரு தேர்தலிலாவது போட்டியிட்டு இருக்க வேண்டும். ஒரு தேர்தலில் கூட கடந்த 6 ஆண்டு காலத்தில் போட்டியிடாத கட்சிகளினுடைய அந்த பதிவை அல்லது அங்கீகாரத்தை ரத்து செய்து தற்போது தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதற்கான பட்டியலில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பலியாகி இருக்கின்றன. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் கூட தங்களுடைய அந்த பதிவை இழந்திருக்கின்றன. இதை பொறுத்தவரையிலே அந்த நடவடிக்கைக்கு காரணம் இந்த கட்சிகளுக்கெல்லாம் வரி சலுகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கிடைக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு இந்த பதிவு ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம், முக்கியமான காரணம் என்று நாம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இவர்கள் திமுக மற்றும் அதிமுகவிலே கூட்டணி வைத்து போட்டியிட்டவர்கள் அதிகம். குறிப்பாக அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும் அதே போல இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிட்ட காரணத்தினாலே அவர்களால் தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய பதிவை இழந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதில் பல கட்சிகள் தற்போது சிக்கி இருக்கின்றன. அந்த கட்சிகளினுடைய விவரங்கள், அவர்களுடைய அந்த கட்சி பெயர், அட்ரஸ் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஜவாஹிருல்லா தலைவராக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 2019 முதல் எந்த தேர்தலிலும் அவர்கள் நேரடியாக போட்டியிடவில்லை. அவர்கள் போட்டியிட்ட தேர்தல்களிலும் உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டியிட்டிருக்கிறார்கள். எனவே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட காரணத்தினால் அவர்களுடைய வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்களாகத்தான் கருதப்படுவார்கள். எனவே அவர்களை மனிதநேய மக்கள் கட்சி, அதாவது ஜவாஹிருல்லாவினுடைய வேட்பாளர்களாக கருத முடியாது. எனவே கடந்த 6 ஆண்டுகளில் நீங்கள் எந்த தேர்தலிலும் போட்டியிடாத காரணத்தால் உங்களது கட்சியினுடைய பதிவை நாங்கள் ரத்து செய்கிறோம். ஏற்கனவே அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டுமானால் ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும், அல்லது 8 எம்எல்ஏக்களை பெற்றிருக்க வேண்டும், அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தது 2 எம்பிக்களை பெற்றிருக்க வேண்டும். இந்த 3 கண்டிஷன்களை ஃபில் செய்தால் மட்டும்தான் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருதப்படும். அதே போல பல கட்சிகள் அந்த பதிவை இழந்திருக்கின்றன. ஜான் பாண்டியன் தலைவராக இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 2021, 2024 ஆகிய தேர்தல்களில் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலும் தாமரை சின்னத்திலும் போட்டியிட்ட காரணத்தினாலே ஜான் பாண்டியன் அந்த கட்சியினுடைய பதிவை அவர் இழந்திருக்கின்றார். அதே போல தமிமுன் அன்சாரி, அவர் மக்கள் ஜனநாயக கட்சி என்ற அந்த கட்சியை நடத்தி வருகின்றார். தமிமுன் அன்சாரியும் போட்டியிடாத காரணத்தினாலே அவருடைய கட்சியினுடைய அந்த பதிவும் ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய ஒரு கட்சியாக செயல்பட்டு வரக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சி, அது தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களுக்கு நன்கு தெரிந்த கட்சி. கொங்கு மண்டலத்தில் மிகவும் ஒரு பரபரப்பான இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இயங்கி வருகின்றது. அந்த கட்சியும் கூட தங்களுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கின்றது. தொடர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். 2019, 21, 24 இது போன்று அவர்கள் தங்களுடைய சுய சின்னத்தில் போட்டியிடாத காரணத்தினாலே அவர்கள் திமுகவினுடைய வேட்பாளர்களாக கருதப்பட்டு அவர்களுடைய அந்த அங்கீகாரம் ஏற்கனவே கிடைக்காத பட்சத்தில் பதிவும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் அரசியல் கட்சியாக
பதிவு செய்ய முடியாத அல்லது பதிவாகி இருக்காத ஒரு சூழல் இருக்கின்றது. இனி இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மீண்டும் தேர்தல் ஆணையத்தை அப்ரோச் செய்து அவர்கள் மீண்டும் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே அவ்வாறுதான் அவர்கள் செயல்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இது தவிர என்ஆர் தனபாலனின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, எர்ணாவூர் நாராயணனின் சமத்துவ மக்கள் கழகம், இது போன்ற கட்சிகளினுடைய அந்த பதிவும் கூட ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு வரி சலுகைகள் இருக்கின்றது, மேலும் பல சலுகைகளும் இருக்கின்றது. எனவே அவற்றை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக இது போன்ற மற்ற சில கட்சிகள் செயல்பட்டார்களா என்ற கோணத்திலும் தேர்தல் ஆணையம் ஆராய்ந்து அவர்களுக்கு ஏற்கனவே கடந்த மாதத்தில் நோட்டீஸும் கூட அனுப்பப்பட்டது. அதற்கு உரிய பதிலளிக்காத காரணத்தினாலும் அவர்கள் அளித்த பதில் திருப்தியாக இல்லாத காரணத்தினாலும் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய 40க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பதிவை தற்போது தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. அவர்கள் மீண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அல்லது கடிதங்களை சமர்ப்பித்து அவர்கள் பதிவு செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராஜேஷ், இந்த பதிவு ரத்து செய்யப்பட்ட கட்சிகளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இந்த பதிவை ரத்து செஞ்சனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்களால போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? தர்ஷினி, இந்த கட்சிகள் முதலில் தங்களுடைய பதிவை, தங்களுடைய அந்த அங்கீகாரத்தை இழந்ததற்கான காரணம் என்று நாம் பார்க்கும்போது, இவர்கள் தொடர்ந்து கடந்த 3 தேர்தல்களிலும் திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த கட்சியினுடைய சின்னத்திலே தான் போட்டியிடுகிறார்கள். அவ்வாறு உதயசூரியன் சின்னத்திலோ இரட்டை இலை சின்னத்திலோ போட்டியிடக்கூடிய காரணத்தினால் அவர்கள் திமுக வேட்பாளராக அல்லது அதிமுக வேட்பாளராக பார்க்கப்படுகிறார்கள். இந்த கட்சிகளினுடைய வேட்பாளர்களாக பார்க்கப்படுவதில்லை. இதுல ஒரு நல்ல உதாரணம் நாம் பார்க்க வேண்டுமானால், மதிமுக தொடர்ந்து கடந்த 2 தேர்தல்களில், அதாவது 2019, 2021 ஆகிய தேர்தல்களில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தாலும் கூட 2024 துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திலே அவர் போட்டியிட்டார். அதன் காரணமாக அவருடைய கட்சி தற்போது தப்பித்திருக்கின்றது. இந்த பட்டியலில் மதிமுக வரவில்லை. அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் நீடிக்கிறார்கள். காரணம், கடந்த தேர்தலில் அவர்கள் அந்த உதயசூரியன் அல்லது இரட்டை இலை போன்ற சின்னங்களிலே போட்டியிடாமல் தங்களுக்கென்று சுயமாக ஒரு சின்னம் பெற்று போட்டியிட்டார்கள். எனவே மற்ற கட்சிகள், நாம் சொன்னது போல ஜவாஹிருல்லா, அதே போல ஜான் பாண்டியன், இவர்களெல்லாம் மீண்டும் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தை அணுகி மீண்டும் தங்களுடைய பதிவை புதுப்பித்து அவர்கள் தங்களை ஒரு பதிவு செய்த கட்சியாக பதிவு செய்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் ஒரு சில லெட்டர் பேட் கட்சிகள் எல்லாம் இருக்கின்றது. அவர்கள் பதிவு செய்வார்களா என்பதும் தெரியவில்லை.